நமஸ்காரம். ASTRO BRINDHA கோயம்புத்தூர்லேருந்து சனிப்பெயர்ச்சியோட பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற லக்னம் கடக லக்னம். கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எப்போது சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் அவங்கவுங்க கடந்த பிறவி கர்மா கேட்ப மனதாலோ உடலாலோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ பணத்தாலோ பொருளாலோ உறவுகளாலோ உடைமைகளாலோ என்னென்ன விதத்தில் நம்ம ஒரு செயலை செய்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நமக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம சமூகத்துலேயும் இந்த பூமியிலையும். அந்த இம்பேக்டு இந்த ஏரியாவில் நல்ல விளைவை ஏற்படுத்தியிருந்தால் இந்த ஜென்மத்தில் அது நல்ல கர்மாவாக நல்ல பலன்களை நம்ம பலமாக தரும். நம்ம நம்மளோட சில செயல்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் பகிர்வுகள் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குள்ளேயும் நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருந்தால் இந்த பிறவியில் அது எதிர்மறை பலன்களையும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் நம்மளோட பலவீனமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இந்த ஜென்மத்தில் எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஜனனகால ஜாதகத்தில் பிராப்தத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ கோச்சார கிரகங்கள் இல்லை. ஜனனகால ஜாதகத்தில் ஒரு விஷயம் கிடைக்கணும் நடக்கணும் இழக்கணும் அப்படின்னு இருந்தால் அதுக்குண்டான தசாபுத்தி வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும். சனியானது கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு 7ஆம் பாவமான சொசைட்டி, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், சமூகத்தில் அடையாளம், நெகோசியேஷன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் காம்ப்ரமைசஸ் இதுக்கு அதிபதி. நார்மலாகவே கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுல பெரிய சிரமம் இருக்கும். பொறுமையும் நிதானத்தையும் சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே. அதே சனி தான் அஷ்டமாதிபதியும் கூட. வாழ்க்கையில் மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் ரியாலிட்டியையும் கணக்கில் வராத லாபத்தையும் கணக்கில் வராத சந்தோஷங்களையும் அளிக்கக்கூடிய அதிபதி. எக்ஸ்ட்ரீம் அப் கொடுத்த மாதிரி இருக்கும், புதையல் மாதிரி அடித்த மாதிரி இருக்கும். எந்திரிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இந்த 2 விஷயத்தையும் செய்கிறது அஷ்டமாதிபதியால் மட்டும்தான் முடியும், அந்த அதிபதியும் கூட. அப்போ கொஞ்சம் நம்ம கவனமாக தானே இருக்கணும். நார்மலாகவே சனி எந்த பாவத்துக்கு போனாலுமே மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கும்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது 9ஆம் பாவமான தர்மம், குரு, தகப்பனாரோட ஸ்தானம், வாழ்க்கை துணையோட சிப்ளிங்ஸ், வாழ்க்கை துணையோட நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவுகள், இந்த பாவத்துக்கு சனி வந்தாச்சு. ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த விஷயங்களை இனிமேல் கடகராசி லக்னக்காரங்க ஹேண்டில் பண்ணணும். சனி வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சனி வந்தால் தான் நாங்கள் தப்பு இருக்கும்போது சுட்டி காட்டும். அப்படி இல்லைங்கும்போது ஒரு பெரிய இம்பேக்டை நார்மலாகவே சனி ஏற்படுத்தாது. சனி வரதுக்கு முன்னாலேயே அந்த வரப்போகிற ராசிக்கு உண்டான விஷயங்களை நம்மளே சரி பண்ணி வச்சுக்கணும். கிளாஸ் மிஸ் வரதுக்கு முன்னால் எப்படி எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருவாங்க, டேபிள் மேலே இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி வச்சுருவாங்க, போர்டெல்லாம் துடைச்சி வச்சுருவாங்க, எங்கேயுமே எந்த தூசு இல்லாமல் எல்லாம் சரி பண்ணிட்டு உட்காந்துக்குவாங்க குழந்தைங்க அந்தந்த பீரியட் மிஸ் வரதுக்கு முன்னால். அந்த மாதிரி தான் சனி டிசிப்ளினை எதிர்பார்க்கும். இல்லைன்னா அதுக்கான பாடத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே எடுக்கும். அழுக, ஆர்ப்பாட்டம், இரக்கம், பரிவு, பச்சாதாபம் இது எதுவுமே சனிக்கிட்ட செல்லாது. சனியுடைய பார்வை 11ஆம் பாவத்துக்கு விழுகுது. 11 அப்படிங்கிறது எகெயின் ஆசைகள் அபிலாஷில் நிறைவேற்றக்கூடிய இடம், சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா ரிஷபமாக போச்சு. நார்மலாகவே வளங்கள் சேரும் இடம், மூத்த சகோதர வர்க்கம், முன்பின் தெரியாத நட்பு, லாபத்தை கொடுக்கும், ஆசை அபிலாஷெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் ஏற்படுத்தும். ஆனால் அதுக்குண்டான பொறுப்பு இருக்கா, புரிதல் இருக்கா, தகுதி இருக்கா, அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்திட்டு இருக்கோமாங்கிறத மட்டும்தான் சனி செக் பண்ணு, வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள். ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு. உங்கள் ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் சனி எந்த பாவத்தில் இருக்குது, எந்த கிரகம் கூட சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் பார்க்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத பொறுத்து இதோட பலன் மாறும். ஆனால் 60 to 70% உறுதியாகவே இவையெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்.
சனியுடைய அடுத்த பார்வை 3ஆம் பாவத்தில் வந்து விழுகுது. 3ங்கிறது மாற்றம். மாற்றங்களை சனி ரெசிஸ்ட் பண்ணும். முயற்சிகள் தாமதமாகும், விரயமாகும். சட்டுன்னு போய் கிடச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தலைகளை குப்பரடிச்சு விழுந்தாலும் கிடைக்காத மாதிரி இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கடகராசி கடகலக்னக்காரங்க. நார்மலாக ஒரு தடவை போடுற முயற்சி வந்து 10 தடவை போடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை போன ஒரு விஷயம் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இனிமேல் ஒரு தடவையில் நடக்காமல் பல தடவை அலையிற மாதிரி இருக்கும். தன்னை வெளிப்படுத்திக்கிற விதத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சாட்டன் போடும். மெனக்கெடணும். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெனக்கெட வேண்டி வரும். சனியுடைய பார்வை 6ஆம் பாவத்துக்கும் விழுகும். 6ங்கிறது தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய வம்புலக் பஞ்சாயத்து, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். இதிலெல்லாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தால், அசால்ட்டாக இருந்தால் அதெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் நீ கேர்லெஸ்ஸாக இருந்த இடம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோ, சரி பண்ணிக்கோன்னு சொல்லும். முன்னாலேயே நம்ம அலர்ட் ஆகிட்டு அந்த ஏரியாஸை கவர் பண்ணிடணும். தேவையில்லாமல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே போகிறது, சட்ட சிக்கலுக்குள்ளே செய்ய போகிறது, சட்டத்துக்கு எகென்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணுறது, ஒரு விஷயங்களை செய்கிறது, தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் இறங்கக்கூடாது. ஆரோக்கியத்துலேயும் நீ கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே இருக்க வேண்டி வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் 6ஆம் அதிபதி 12க்கு வந்துருச்சு. எதிரியால் விரையும், நோயால் விரையும், கடனால் விரையும்னு குருவும் 12ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருச்சு. நம்ம குரு பயிற்சி அப்புறம் பார்க்கலாம். இந்த ராவுக்கு எது பயிற்சி எல்லாம் இந்த மார்ச்லேருந்து மேக்குள்ளே. இது எனக்கு இப்போ சிக்கலாக போயிடுச்சு. அவ்வளோ ஹரிபரி என்னால் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. எல்லோரும் விட்டா நீ அடுத்த வருஷம் பலனுக்கே போயிடுவாங்க போல் இருக்கு. கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது தகுதிக்கு உண்டான கடனா, சக்திக்குட்பட்ட கடனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6, 8 சனி கனெக்ட் ஆகுது இல்லை, அஷ்டமாதிபதியாகி 6ஆம் பாவத்தை பார்க்குதுங்கும் போது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய வம்புலக் பஞ்சாயத்தெல்லாம் போய் தீராததாக வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடியதாக மாறிடும். ஆனால் கவனமாக இருந்தால் இது எல்லாத்தையும் இந்த 2 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். தீராத சட்ட சிக்கலெல்லாம் தீரும், தீர்க்க முடியாத நோயெல்லாம் தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற காலகட்டமாக இந்த சனி பயிற்சி எடுத்துக்கலாம். சனி தசையோ, சனி பயிற்சியோ, சனி புத்தியோ, சனியந்திரமோ, சனி இருக்கிற பாவமோ, இட் இஸ் அபவுட் ஹவ் யூ ஆக்டிவேட் தட் ஹவுஸ். இட் இஸ் நாட் ஹவ் இட் ஆக்ட்ஸ். அது பால் வந்து நம்ம கோர்ட்டில் நம்ம இறங்கி விளையாடுறதுல இருக்குது. எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு ஆனஸ்டாக லாயலாக கேம் விளையாடுறோன்னு. ஸோ 3, 6 கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஜாதகர் தந்தலிலே தானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கான காலகட்டமாகவும் கடகராசி லக்னக்காரங்களுக்கு இருக்கும்போது வாய் கவனம், வாய் பத்திரம். என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், என்ன மாடுலேஷனில் பேசுகிறோம், என்ன விதத்தில் நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், என்ன விஷயங்களை பகிர்றோம். ஏன்னா பகிர்வது 3ஆம் பாவம் தான். அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக மாறிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பை இழக்கிற அளவுக்கு அதை கொண்டே நிறுத்திடக்கூடாது. ஸோ இந்த பாவங்களெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இதை நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்கப்பூர்வமான விதங்களில் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண்றதுக்கு குருவோட அருளும் இறையோட அருளும் துணை இருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in always and grow more compassionate. ASTRO BRINDHA again from Coimbatore. I love you all.